ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான மேட்சோட ப்ரிவியூக்கு வந்திருக்கோம். 5 பேர் ஃபுல் பேக்கடா வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா எம்ஐ விசஸ் சிஎஸ்கே வான்கடையில் நடக்குது. ஸோ என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? ஆரம்பிங்க, மான் கொம்பு சண்டை ஆரம்பிங்க. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல இது எக்ஸ்பெக்டட் எல் கிளாசிக்கோ ரைவல்ரி தான். ஆனா எங்க ரெண்டு டீமும் கடந்த பல வருஷங்களா எத்தனை ரொம்ப கொடூரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல் கிளாசிக்கோ மேட்சை வீக்குக்கு நடுவுல நடுவாப்புல சொல்லியிருக்காங்க. ஒரு டிஆர்பிக்கும் இதுக்கும் கண்டுக்காம அந்த அளவுக்கு எல்லாம் ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த சீசன் வந்து ஒரு ஸ்லைட் டர்ன் அரவுண்ட் ரெண்டு டீம்லயுமே லைட்டா தெரியுது. ரொம்ப பயங்கரமான டர்ன் அரவுண்ட் இல்லை, ஸ்லைட் டர்ன் அரவுண்ட் தெரியுது. லாஸ்ட் மேட்ச் எம்ஐ கொஞ்சம் நல்லாவே கம்பேக் கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே சைட்ல இருந்து ஆயுஷ் மாத்ரே ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதனால அவருக்கு பதிலாக அந்த பிளேஸ்ல உருவில் பட்டேல் ஆட வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை தாண்டி எக்ஸ்பெக்டட் சேஞ்சா மேட்ச் ஷாட் வெளியே போய் அகில் ஹுசைன் வருவாரு. இதை தாண்டி பெரிய சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்ச் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பெக்ட் மேட்ச் ஆட்ட திரும்ப ஆடினா ஆடுவாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆசை, என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க. இது என்னோட ஆசை, பண்ணுவாங்களா தெரியாது அப்படின்னு சொல்லிடணும். சரி, ஒரே நிமிஷம் அவன் சொன்னா எம்ஐ வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா சிஎஸ்கேவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பேக் இன் ஸ்லைட் டர்ன் அரவுண்ட் தெரியுதுன்னு சொன்னேன். ஓ ஆமாமா, கரெக்ட். சிஎஸ்கேவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். வாஸ்தவம். பேக் இன்டு தேர் லூசிங் வேஸ். 3 மேட்ச் தோத்ததுக்கு அந்த ட்ராக்ல ஐயோ தெரியாம 2 கேம் ஜெயிச்சிட்டோம்ப்பா, சாரி. அடுத்து சிஎஸ்கே லாக்ட் இன்டு ஒரிஜினல் அக்கவுண்ட். ஆமா, தன்னால லைட்டா ஃபேக் கடில ஆடிட்டு இருந்தாங்க அவங்க. சரி, அப்புறம் நம்ம ஃபார்மரும் வந்துட்டாரு, கீப்பிங் பிராக்டிஸ்ல பண்ணிட்டு இருந்தாரு, ரீல்ஸ் போட்டுருக்காங்க. என்னாச்சு, லைனப்ல வருவாரா? எப்படி மேட்ச் அப்போ அந்த இம்பாக்ட் சப் அப்படின்னு காட்டுவாங்கல்ல அந்த பிளேயிங் 11 போடும்போது, அதுல கடைசியில எம்எஸ் தோனி அப்படின்னு அந்த போட்டோல காமிச்சு விட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஆட மாட்டாங்க, காம்பினேஷன் உடைக்க மாட்டாங்க. சேம் லெவல் ஜிடியோட ஆடுங்க, காம்பினேஷன் உடைக்க மாட்டீங்களா? வாய்ப்பு இருக்கு. உடைச்சிட்டாங்க. இத உடைச்சு தானே மேட்ச் ஆட எடுத்து வந்தீங்க. உடைஞ்சு போச்சு. அது காம்பினேஷன் உடைக்கிறது மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அது ஸ்ட்ராட்டஜிக்கல் மாஸ்டர் பீஸ். ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதுவும் அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து பியூர் ஆஃப் ஸ்பின்னர். அவரை மாதிரி மேட்ச் ஷாட் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து உலகத்திலே கிடையாது. அதனால அவரை வந்து போட வச்சாங்க அந்த மேட்ச். வேற வழி இல்லை. அகில் ஹுசைனால 3 ஓவர் 38 போட்டிருக்க முடியாது. அதனால மேட்ச் ஷாட் போட வச்சாங்க. 3 ஓவர் 38ன்றதுனா எவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்றது யாருக்குமே தெரியாது. அது அகில் ஹுசைனால பண்ணியிருக்கவே முடியாது. அதனால அதுவும் தான் அகில் ஹுசைனால அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் 6 அடிப்பாரு, அது ஃபிளமிங்க்கு பிடிக்காது. அது 6 அடிச்சா ஃபிளமிங்க்கு பிடிக்காது, புரியுதா? அதனால அது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை ஃபிளமிங் அப்படின்னு அதனாலதான் ருத்துவ கேப்டனா வச்சிருக்கீங்களா? இல்ல அதனாலதான் ருத்துவ கேப்டனா வச்சிருக்கீங்க, 6 அடிச்சா பிடிக்காதுன்றதுனாலதான். ஆமா, அது மெயின் ரீசனே அதான். நீ எஸ்ஆர்எச் டிசி மேட்ச் பாத்தியா? அதே மாதிரி தான் நிதிஷ் ராணா போட்டாரு. நிதிஷ் ராணா போட்ட 4 ஓவர்னா 60 போச்சு. அது கம்பேர் பண்றப்ப ஷாட் உங்களுக்கு நல்ல ஜாபே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, 4வது ஓவர் போடல, போயிருக்கலாம் 80 போயிருக்கலாம், 50 ரன்ஸ் கூட அடிச்சிருப்பாங்க. இல்ல நிதிஷ் ராணா வந்து 4 ஓவருக்கு 60 நீங்க அதே மாதிரி பேட்டிங்ல வந்து 4 ஓவருக்கு எவ்வளவு அடிச்சாருன்னு பாத்தீங்களா? அது மாதிரி அடிச்சிருந்தாருன்னா இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இங்கேயுமே குண்டன் டிகாக், திலக் வர்மாலாம் இருக்காங்கல்ல, டாப்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ரூதர்ஃபோர்ட் இருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? we are going with இல்ல அதான்டா, உங்களுக்கு புரியல. குண்டன் டிகாக் ஒரு 100, திலக் வர்மா ஒரு 100 அடிச்சிருக்காங்க. இப்ப நீ ரூதர்ஃபோர்ட் மட்டும் சொன்ன, அவருக்கு ஒரு 100 பாக்கி இருக்குன்னு வந்து மேட்ச் ஸ்டார்ட்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. அதாவது நீங்க வந்து 250 அடிக்கிற பேஸ்ல போகும்போது ஹர்திக் பாண்டியா வந்து அது எப்படி 250 அவர் வந்து தடுப்பாரு மும்பையை. எப்படி ருத்ராஜ் போடுறாரு அங்க ஹர்திக் பாண்டியா, அதான் ஹர்திக் பாண்டியா பாத்துப்பாரு, துரந்தர் அவர் பாத்துப்பாரு. நான் என்னோட கவலை வந்து அந்த இதுதான். மேட்ச் ஷாட் வந்து சூப்பரா இன்னும் ஒரு 3 ஓவர்ஸ் 40 ரன்ஸ் கெயின் பண்ணுவார் இந்த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு மும்பை மேட்ச் மாற்ற மாட்டாங்க, எனக்கு தெரியும் மாற்ற மாட்டாங்க. உர்வில் பட்டேல் மட்டும் தான் உள்ள வர போறாரு. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஷாட் உட்கார வைக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அதே சேஞ்ச் இருக்கு. மைக்கேல் அகில் is going to play in for match shot. அகில் ஆடுவார், மேட் உட்காரச்சலாம். வில் ஜாக்ஸ் வந்து டீமை ஜாயின் பண்ணிட்டாரு. சோ ஸ்ட்ரைட் அவே லைனப்ல கொண்டு வருவாங்களா அப்படின்றது பார்க்கணும். நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா 2 லெஃப்ட்ன்றதுக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். போன மேட்சே அந்த ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் ஆடினாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் கூட ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஓப்பனிங் ஆடலாங்க. Opening முன்னாடி ஓபன் பண்ணிருக்காரு வில்ஜர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இன்னும் டேனியல் சரியாகல. ஆஹா வரமாட்டாங்க அடுத்த இதுக்கே. இல்ல போன மேட்சுக்கே இது மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடுற மாதிரி வந்துட்டு மேட்சுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்ல தான் இதாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ஆச்சுல இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஃபிட் இல்லதான். அது எப்படி வில்ஜர்ஸ் சைலண்டா அவ்வளவு ரோஹித் சீக்கிரம் சர்மா ரிட்டையர் பண்ண பண்ணுவான்னு பாக்குறாங்க. தெரியல. இன்ஜூரி தான்ப்பா அவருக்கு. நம்மள மாதிரி தான் ரிட்டையர்மெண்டா நீ அவரை இல்ல பத்தி கேக்குறேன். பேசுற. ஏன்னா டெய்லி ஒரு அதான். பிராக்டிஸ் வீடியோ போட்டு தோனி ஆட வைக்காம ஏமாத்திட்டு நீ அவங்கள பத்தி பேச போயிட்டியா? இல்ல எனக்கு ஓகே, எனக்கு ஆடலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன். அவராவது 2 கேம் ஆடிட்டு கேம்ல இன்ஜூரி ஆகி போனாரா? நீங்க ஆமா. பிராக்டிஸ் உட்கார்ந்திருக்கீங்களா? இல்ல, see, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு ரோஹித் சர்மாவை ஆட வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ரோஹித் சர்மா இன்ஜுரின்னு சொல்லி கைதிக்கு பண்ணி உட்கார வச்சிருக்கானு பிரச்சனைன்னு கேக்குறேன் நான். அப்படியா? இல்ல ஃபிட் ஆகல இன்னும். அப்படிலாம் விட மாட்டாங்க, அவ்வளவு மோசமா பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் வந்துருவாரு. எம்ஐ மேட்ச் தான் லாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃபிட்னஸ் வந்துருச்சு பட் திருப்பி. இவ்வளவு மோசமா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க போடுற இதெல்லாம் பார்த்தா தோனி ஆடிடுவாரோன்னு தான் தோணுது. தெரியல, கீப்பிங்லாம் பண்ணிருக்காரு. இதே மாதிரி இவங்க ப்ராக்டிஸ் வீடியோ போட்டு அப்படி ஆடிட்டாங்கன்னா ஓகே, தோனி கீப்பிங் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மோஸ்ட் லைக்லின்னு தான் சொல்றாங்க. கீப்பிங்லாம் யார் பண்ணுவாருன்னு பேசுறா? தெரியல. டிஃபர் பிளேயர் தான் இருப்பாரு போல அந்த தோனி. இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆட வைப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை எனக்கு. ஆடினா 11ல் அப்படி ஆடி ஆட இல்லைன்னா வைப்பாங்க ஆடவே நம்பிக்கைன்னா மாட்டாங்க. எனக்கு புரியலையே. சஞ்சு சாம்சன் ஃபுல் டைம் கீப்பர் நான் சொல்றது உங்களுக்கு புரியல ஜி. அவர் ஆடினா 11ல் ஆடிடுவாங்க ஃபுல்லா, இல்லைன்னா ஆடவே மாட்டாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் தான். இம்பாக்ட் சப்லாம் வாய்ப்பு இல்லை. அதிக சான்சஸ் ஆடாம இருக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கே தவிர 11ல் ஆடுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இல்லை. ஆனா அவங்க போடுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. பார்ப்போம். ஸ்பென்சர் ஜான்சன் வீடியோ கூட தான் போட்டாங்க, அவன் ஊருக்கே வரல. ஜகாரி ஃபோக்ஸ் வீடியோ கூட தான் போட்டாங்க, அவன் ஆட போறாங்களா? ஓகே, வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஜாக்கரி But ஃபோக்ஸ் இருந்தாலும் ஆடலாமா? ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. ஆமா ஆமா அதான் 3 ஓவர் 38 கேவலமா போட்டு போறாரு. இல்ல போடுவாரு, எனக்கு தெரியும். வேர்ல்ட் கப்ல 80 ரன் 3 ஓவர்ல எப்படி 60, எல்லாரும் 4 ஓவர் 60 கொடுக்கும்போது 3 ஓவர்ல எப்படி 60ன்னு சொல்லி பசங்களுக்கு கத்து கொடுப்பாரு. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அகில் ஹுசைன் ஆடினா நல்லது. அதே அந்த ஜெயிச்ச ஆடுவாங்க, அகில் ஹுசைன் தான் ஆடுவாங்க. ஆடினா நல்லது. என்ன ஏன் பண்றதுன்னு தெரியல. இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு டீமு, கேப்டனு, மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி இன்ஜுரி, அந்த ஒரு இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு டீம் இருக்கா இல்லையானே தெரியல எனக்கு. தீபக் சஹர் தோத்தா இன்ஜுரினால தோத்தோம், இல்லைன்னா கம்பு சுத்தி ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிருக்கனால நம்ம அட்வான்டேஜ் இவர் தீபக் சஹர் 3 சீசனா இருந்தாரு. 14 மேட்ச் தான் விளையாண்டாரு சிஎஸ்கேக்கு. எம்ஐக்கு இது வரைக்கும் ஆடி இருக்காரு. ஆட வைக்கிறாங்க. நானும் பார்த்தேன்டா அந்த அஸ்வின் வீடியோ. திருப்பி அதே சொல்லாதறாங்க. ஆமாயா, இன்ஜுரி மேனேஜ்மெண்டே இல்லையே இங்க சரியா. அதே இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, என்ன கேட்டா இது இந்த பர்டிகுலர் சீசன்ல இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இவனுங்க நல்ல டீம் வச்சு ஜெயிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப டீமே இல்ல அப்படின்றதுனால நாங்க ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிடலாம், அவ்வளவுதானே. ஆயுஷ் மாத்திரேவ நொண்ட விடுறானுங்க. ஓ சுத்து பரவாயில்லன்னு அடிபட்டு சுத்து பரவாயில்லன்றாங்க. அந்த மாதிரி ஆடினா என்ன பண்றது? சரி இரு, இப்ப பாருங்க, நம்ம இதை பத்தி பேசலாம். மேட்சை பத்தி அகில் ஹுசைன் ஆட போறாங்க. எம்ஐல வந்துட்டு ப்ராபபிள் சேஞ்ச் பத்தி நம்ம பேசணும். ஏதாவது மேட்ச் அப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமா, அத பத்தி பேசலாம். எம்ஐல ஒரே ஒரு அகில் ஹுசைன் ஆட முடியாது. மேட்ச் அப் நீ பேசினா அகில் ஹுசைன் ஆட மாட்டாங்க அவங்க. மேட்ச் அப் நீ பேசினா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்பின்னர் தான், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் தான் போடுவாங்க அவங்க. மேட்ச் அப் நீ பேசினீங்கன்னா இல்லடா, மும்பை வந்து லெஃப்ட் ஆர்ம் அப்படி 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடையாது. அவங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அப்ப நீ வந்து எதனால போடலாம். மும்பை இஸ் லெஜெண்ட் டீம், உங்களுக்கு தெரியாது. அந்த காம்பினேஷன் உடைக்க மாட்டாங்க. ஒரு சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னன்னா அவங்க போல்ட் ஆடிடுவாங்களோன்னு தோணுது வான்கேடி பிட்ச்ல. சான்ஸே இல்ல. ஸ்பின்னர் போட்டாங்க, ஃபாரின் ஸ்பின்னர். பிளஸ் போல்ட் இதுக்கு அப்புறம் ஆடவே மாட்டாரு. பிளஸ் நம்ம ஆள் வேற சாம்சன் வேற இருக்காரு. சோ போல்ட்டுக்கும் சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. போல்ட் அந்த பேஸ் கன்சிஸ்டன்ட்டா போட்டா இல்ல சாம்சன் பவர் பிளே பை வேற இல்ல சாம்சனோட பிளேயிங் லெவல்லே வர மாட்டாருன்றேன்டா நான். லூஸ் கம்யூனிட்டி ரெண்டு இல்ல ஃபாரின் ஆட மாட்டாங்கடா. ஆட மாட்டாங்கடா. இதே 11 தான்டா. டேய் ஆட மாட்டாங்க, அதே லவங்கற பைத்தியக்காரங்களா நீனே. ஏய் ஜிடி மேட்ச் போல்ட் ஆட மாட்டாங்கடா. ஜிடி மேட்ச் போல்ட் ஆடுனாங்கடா. முட்டா என்னடா. அது அகமதாபாத்ரா, அது அகமதாபாத்ரா. வான்கடையில ஆடுவாங்க. ஆடவே மாட்டாங்கடா. வான்கடையிலே ஆட மாட்டாங்க. நான் சொல்றேன் பழைய ஃபார்ம். அவன் டீம் பத்தி அவன் ஏதோ சொல்றான், அவனும் ஆசைப்படக்கூடாதா? நீ ஏன் ஆசைப்படக்கூடாது. அந்த நம்ம டீம் அகைன்ஸ்ட் தான் ஃபார்முக்கு வருவான் அவன். அடுத்து வந்து போல்ட் போக ஆரம்பிச்சா நாசமா போச்சு. சரி உன் ஆசை என்ன சொல்லு. ஜிடி கூட என்ன டீம் போனீங்களோ அதே டீம் எடுத்துட்டு வாங்க.
அது வேற அதெல்லாம் ஸ்டேடியம், அது ஓ ஆசை. Stadium இப்போ எம்ஐ ஆசையை மாத்தக்கூடாது. கேட்கணும். அதெல்லாம் மாத்தக்கூடாது. See, we are going this அஸ்வினி same குமார் round. போய் 4 விக்கெட் எடுத்தானே. ஆ, என்ன கேட்டா தாக்கூர் எடுத்துட்டு வாங்க, தீபக் சேர் எடுத்துட்டு வாங்க, அஸ்வினி குமார் ரெஸ்ட் கொடுங்க. அவ்வளவுதான். அது என் ஆசை. ஆமா. போல்ட் இந்த ஆசையெல்லாம் நீங்க ஓரமா வச்சுக்கங்க. ஓகே. ஆக்சுவலா வெங்கட் சொன்ன மாதிரி ஆடுவாங்கன்றான், ஆட மாட்டாங்க நான் சொல்றேன். இல்ல வெங்கட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பின்னர், ஏன்னா வான்கடையில 2 ஸ்பின்னர் தேவையில்ல, அதுவும் 2 ஃபாரின் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவையில்ல. அதுக்கு பதிலா ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு ஆமா. போல்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா போல்ட்டுக்கு வந்து ஏற்கனவே ருத்துக்கு கை வராது. போல்ட் அவரே பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, உங்களுக்கு டிஃபிகல்ட் பவுலர் யாருன்னா ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு. அதனால சஞ்சு சாம்சனுக்குமே கொஞ்சம் யார் போட்டாலும் அவுட் ஆகிற மாதிரி தான் ஆடினு இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச் இல்ல ருத்து என்ன தெரிஞ்சு இந்த மேட்ச் அடிச்சிருவாரு, வான்கேடல் அடிச்சிருவாரு. எனக்கு மேல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயே ஆரம்பிச்சாட்டா ரிவர்ஸ் சிக்ஸ். தம்பி கடைசி 7 மேட்சஸ்மே நான் ருத்து அடிப்பான்னு ஒரு மேட்ச்ல கூட சொன்னது இல்ல. நல்லா பக்தாவும் ஸ்ரவணெல்லாம் மாத்தி மாத்தி ருத்துக்கு கொண்டு கொடுத்தானுங்க, அடிப்பான்னு. நான் 7 மேட்ச்ல எதுவுமே சொன்னதுல எங்க போலிங் இடத்துக்கு ருத்து அடிப்பாரு நாளைக்கு. மும்பையோட கன்சிஸ்டன்டா அடிச்சிட்டு இருந்திருக்காரு எல்லா மேட்சஸ்மே கிட்டத்தட்ட. இல்ல மும்பையோட அடிச்சாரு, வான்கடே பிச்சர்ஸ்ல நிறைய ஆடி இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்கு கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆக்சுவலா. பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கு வான்கடையை பிச்சு காப்பாத்துமா பாக்கணும். ஹோம் கிரவுண்ட் வேற எல்லாமே ஆசைப்படுங்க. ஆடணுங்கிறது அது இன்னும் உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு சொல்லுங்க. ஆசை மட்டும்தான் பண்ண முடியும், நிறைவேற்றுவாங்களா தெரியாது. என்ன இப்ப வரதா நல்ல மேட்ச பத்தி நீ இன்னும் சொல்லலையா? இல்ல இன்னொன்னு நான் வந்துட்டு அவங்க தோனி ஆட வைக்கிற பிளான் இருந்தாங்கன்னா யார டிராப் பண்ண போறாங்க? சர்ஃப்ராஸ் கானையா? அவ்வளவுதான், வேற யாரு? ருத்ராஜே டிராப் பண்ணுவாங்க. ஊரில் பட்டியல் வந்துருவாங்க. ஆயுஷ் மாத்திரையை டிராப் பண்ணிட்டு தோனி ஆடிடுவாங்க. ஒன்டா சர்ஃப்ராஸ் கான் ஆடிடுவீங்க நீங்க, அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. அவனை ஏன்டா டிராப் பண்ணும்? டிராப் போயிட்டான்டா அவன் சீசன் விட்டே. அவனே அதுதான் சொல்றான் அவனும். அதுக்கு பதிலா அப்படியே எம்எஸ் தோனியை உள்ள வச்சுட்டு ஆடுற வேலை ஏத்திடுங்கிறான். சர்ஃப்ராஸ் கான் வந்தவொடனே அப்படியே மேல ஏத்தி ஆட வச்சிருக்கீங்க. அப்போ ஒன் பேட்ஸ்மேன் ஷார்ட்டா போவாங்கன்றீங்களா? ஏன்டா அதான் தோனி இருக்காரு லக்கில ஆடுறதுக்கு. என்னடா பேசுற? இல்ல எனக்கு கொஞ்சம் புரியல. இருங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சர்ஃப்ராஸ் கான், தேவால் பிரவிஸ், தூபே. கேட்டா தூபே உட்கார வச்சு தோனி ஆடலாமே. ஊரில் படையிலே ஆடிட்டு தூபே உட்கார வச்சுட்டா தோனி ஆடலாம். நான் சொல்லணும் எல்லாரும் உட்காந்துக்கங்க. தேவையில்லை. தோனி ஃபீல்டிங் பண்ணாலே துபையோட பெட்டரா பண்ணுவாரு. பிரச்சனையே இல்ல. சிம்பிளா அதுக்கு ஜாலியா உட்கார வைக்கலாம். ரெஸ்ட் எடுக்கட்டும் துபே. இருக்காரு. வேண்டாம் இம்பேக்டே இல்ல. இல்லடா நான் அன்னைக்கு கேட்டப்போ என்ன சொன்னேன் என்கிட்ட, தூபே அதெல்லாம் போட்டு பால் கிட்ட தான் போக மாட்டாரு, பால் வந்தா புடிச்சிடுவாரு சொன்னேன். ஃபீல்டிங்காக நான் உட்கார வைக்கல. எதுவுமே வரல. உட்கார வைக்கிறான். அழகா வருவாரு, ஸ்லோ பவுன்ஸ் போடுவாரு, 6 அடிக்கிற மாதிரி போயிட்டு இப்படி மடக்கி பூமியில தட்டிட்டு சிங்கிள் ஓடுவான். தூபே டபுள் கூட ஓட மாட்டான். எதுக்கு? வேண்டாம். தோனி என்ன பிரச்சனை வரும் போது ஃபீல்டிங் நிக்கட்டும். தோனி நிப்பாரு ஃபீல்டிங். தோனி நிப்பாரு. சஞ்சு சாம்சன் தான் உங்களுக்கு ஃபீல்டிங் பண்ணனும்னா தோனி ஃபீல்டிங் நிப்பாரு. வேண்டாம் துபே வேண்டாம் சொல்லிட்டேன் நான். இது ஆசை. ஆமா இது இவன் ஆசை. துபே ஆடணும்ன்றது ஆசை. சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு தோனி ஆட மாட்டாங்க. துபே ஆடிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% தோனி ஆட மாட்டாங்க நாளைக்கு. அதான் நாளைக்கு ஆட மாட்டாங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், டெவால் பிரவிஸ், சர்ஃபராஸ் கான், சிவம் துபே, ஜேமி ஓட்டன், அகில் ஹுசைன், முகேஷ் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜி, இம்பாக்ட் சப், குர்ஜப்னீத் சிங் அப்படிதான் ஆடுவோம். நூர் அகமது அதை விட்டுட்டான், லிஸ்ட்ல விட்டுட்டான். நூர் அகமது சேர்த்துக்கோங்க. 10 தான் சொன்னேன், 11 சொல்லல. நூர் அகமது இதுதான் போகும். தோனி ஆடினா அவன் சொன்ன மாதிரி சர்ஃபராஸ் கான உட்கார வச்சுட்டு தான் ஆடுமே தவிர ஊரில் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருப்பார். நான் இப்பதான் ஒரு வீடியோ பாத்துட்டு வந்தேன். Bro played only 3 matches for CSK, but CSK fans are waiting for his comeback ன்னு போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சர்ஃப்ராஸ் கான உட்கார வச்சுட்டு தோனி ஆடுவீங்களா? ஆனா ஊரில் பட்டேல் ஆடி ஆகணும். அவன் அடிச்ச ஒருத்தனே அவன் தான்டா எல்லா மேட்சும். சர்ஃப்ராஸ் கான உட்கார வைக்க மாட்டாங்கடா. அதான் எனக்கு தெரிஞ்சு தோனி இஸ் கம் பேக் இன் திஸ் மேட்ச் இஸ் வெரி அன்லைக்லி. அதனால சர்ஃப்ராஸ் கான உட்கார வைக்க மாட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான தான் அவங்க ஆடணும். அது ரொம்ப அன்ஃபேராகவும் இருக்கு அப்படி உட்கார வச்சாங்கன்னா. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அவங்க மேல ஆடிட்டு அவங்க ஆக்சுவலா ஆயுஷ் மாத்திரை பிளேஸ்ல
உர்வில் பட்டேல் ஆடுறதுக்கு பதிலா எனக்கு இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா என்ன பட்டதுன்னா சர்ஃப்ராஸ் கானை கொஞ்சம் மேல அனுப்பிச்சு உர்வில் பட்டேல கீழே ஃபினிஷ் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம். சிவம் துபேவை மேல ஆட வைக்கிறது பெட்டர்னு எனக்கு படுது. நான் ப்ரீவியஸ் மேட்ச் SRH மேட்சோட லூசிங் வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா ஆயுஷ் மாத்திரையால வர முடியாது, அந்த இடத்துல பேக் ஃபில் பண்ணணும். பேக் ஃபில்னு பண்ணாம மத்தவங்க எல்லாத்தையும் ஒரு பொசிஷன் மேல ஆட வச்சுட்டு உர்வில் பட்டேல ஃபினிஷர் அனுப்புங்க, லாஸ்ட் சீசன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த சீசன் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் நல்ல ஐடியாவா இருக்கும் சிஎஸ்கேக்கும். நம்பர் 4 பிரிவிஸ் உர்வில் பட்டேல் பினிஷர் இல்லடா, நீங்க அது லாஸ்ட் சீசன்லயே ஒன்று தான் இறக்குனாங்க. அவர ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, ஹிட்டிங் எபிலிட்டி பவர் பிளேல பினிஷர்லாம் இல்ல, டொமஸ்டிக்லயுமே கீழே ஆடுறது இல்ல, மேலதான் ஆடுவாரு. நீங்க பினிஷர் நான் 14 கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்களா, அவர் ஆடுங்களேன்டா. அப்போ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் 2 பேரு ட்ரை பண்ணுங்க. அவர் ப்ராமிஸ் காமிச்சார் நிஜமாவே. இல்ல ஆக்சுவலா கார்த்திக் சர்மா இஸ் பெட்டர் ஆப்ஷன் ஒன்லி. பட் அகைன் அதுதான் இவங்க என்ன பிளான்ல இப்ப லெட்ஸ் சே அவங்க தூபே தான் அவங்க ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான்ல ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா இவென்ச்சுவலி அவங்களே கார்த்திக் சர்மா மாத்திடுவாங்க. இல்ல தூபே ஆடி நாளைக்கு பிளானுக்கு உர்வில் பட்டேல் 3ல ஆடிடுவார்னு தோணுது எனக்கு. தோனி வரமாட்டாருன்னு தான் தோணுது எனக்கும். உர்வில் பட்டேல் 3 ஆடிட்டு மொத்த காம்பினேஷன் மாத்தாம. நான் எனக்கு என்னன்னா சர்ஃப்ராஸ் கான் அவங்க 3ல ஆட வைக்க போறாங்கன்னு தோணுது. ஆயுஷ் மாத்திர மாதிரி சர்ஃப்ராஸ் கானுமே பவர் பிளேல இன்டர் காட்டுறவர் தான். பவுண்டரிஸ் லைக் குவிக்கா ஸ்கோர் பண்றாரு. லைக் ஆர்சிபி ஒரு பட்டேலும் ஒரு மேட்ச் கூட ஆடல உனக்கு. அதுக்கு சர்ஃப்ராஸ் கான் 4 மேட்ச் காட்டி இருக்காரு. ஓகே கான்வே பாத்தீங்க சரி ஆரம்பிச்சார் ஆர்டர் வராருன்னா தோனி ஆடலாம், பிரச்சனை இல்லை. இவங்க உர்வில் பட்டேல் ஆடுறாங்க அப்படின்னா அப்படியே ஆயுஷ் மாத்திரை கட்டு உர்வில் பட்டேல் பேஸ்ட், அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் இருக்கு. வெளியே போயிடுவாங்க, நான் சொல்றதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. மேட்ச் ஷாட் இருக்கட்டும், மேட்ச் ஷாட் வெளியே போயிடுவாருன்னு சொல்றதுக்குள்ள மேட்ச் ஷாட் இருக்கட்டும் அப்படின்றாங்க. அது ஜெயிச்சிட்டு வந்திருக்க தெனாவட்ல அவன் பேசிட்டு இருக்கான். காப்பு கட்டிட்டேன் நல்லா. ஜெயிச்சிட்டு வரல, மிதிச்சிட்டு வந்திருக்காங்க, நசுக்கிட்டு வந்திருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்லைட் கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து டிசி வெர்சஸ் SRH மேட்ச் நம்ம பார்த்தப்போ SRH எவ்வளோ பேட்டிங்ல ஒரு கார்னேஜ் காமிச்சாங்கிறது கிளியரா தெரிஞ்சது. அதுல நிறைய பவுலிங்ல ஒரு சில மிஸ்டேக்ஸும் அவங்க பண்ணாங்க, விச் SRH பேட்ஸ்மேன் கேபிட்டலைஸ். அந்த மாதிரியான தப்பா ப்ரீவியஸ் கேம்ல சிஎஸ்கே பண்ணல. அவங்களோட பவுலிங் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி அதை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க எம்ஐ மேட்சுக்கும் வந்தாங்கன்னா சிஎஸ்கேவாலையும் எம்ஐ கிரவுண்டு வான்கேடே கிரவுண்ட்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், இது ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் கண்டிப்பா, ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் நோட் அதை கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் பிளஸ் நான் இது என்ன ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னா, எம்ஐயும் சொல்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விக்டரிக்கு அப்புறம் ஹை ஆன் கான்ஃபிடென்ஸ்ல கேப்டனும் பயங்கரமா பம்ப்டப்பா திருப்பி ஹோம் கிரவுண்டுக்கு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி a carnage for them as well. ஸோ நல்ல கான்டெஸ்டா இருக்க போது. என்ன கேட்டா ஸ்லைட் ஏஜ் ஐ வுட் ஸ்டில் கிவ் எம்ஐ ஒன்லி, ஐ மீன் ஃப்ரம் அ நார்மல் பார்லன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். பட் இது வந்து ஈஸியா சிஎஸ்கே ஃபைட் இல்லாம கண்டிப்பா இந்த மேட்ச் இருக்காதுங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவா தெரியுது. சரி, மும்பை ஏதாவது பேட்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணுவாங்களா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? திலக் வர்மா மேல ஆட வச்சுட்டு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா கீழே ஆட வைக்கலாம் என்ன கேட்டா. தேவையில்லை, அவங்க பண்ண மாட்டாங்க. சூரியகுமார் யாதவ் இல்ல, அவங்க வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆடல வருவாரு போவாரு அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல அவங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான். ரைட் லெஃப்ட்ல இறக்குவாங்களா, அது யார் அவுட் ஆறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திட்டே இருப்பாங்க. ஆனா போன தடவை வந்து நமன் தீரே சூரியகுமார் அதே ஒரு நேரத்துல விட்டாங்க. அந்த மாதிரி எதனா திரும்ப விடுவாங்கன்னு தெரியல. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் நம்பர் 5 வரைக்கும் தான். நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா தான். யார் அவுட் ஆனாலும் சரி, ரூதர்ஃபோர்ட் முன்னாடி வரணும். அதுதான் அவரோட பாயிண்ட். அதான் வந்திருப்பேன். ரூதர்ஃபோர்ட் ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி வருவாரா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க. கண்டிப்பா எப்பவுமே வருவாரு. ரூதர்ஃபோர்ட் ஹர்திக் பாண்டியா முன்னாடி. ஹர்திக் பாண்டியா தான் ரூதர்ஃபோர்ட். ஹர்திக் பாண்டியா முன்னாடி வர மாட்டான். ஹர்திக் பாண்டியா தான் முன்னாடி வருவாரு. அப்பதான்டா உனக்கு இப்ப போன மேட்ச் பாக்கல, நீ வந்து திலக் வர்மாக்கு மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு பாக்கல. அந்த மாதிரி மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் கிரவுண்ட்ல இருந்து. இல்ல அதுவுமே ஒரு மேட்ச் பண்ணா சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் இருக்குல்ல. இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி சேர் பண்ணணும். அதே மாதிரிதான் இப்ப நாங்க ஜெயிக்கணும், எம்ஐ ஜெயிக்கணும், நாங்க ருத்ராஜ் கேப்டன்சி பேக் பண்ணுவோம். லைக் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் நடந்துக்குமா தெரியல 18 சீசன்ல. லைக் இந்த கேப்டன்சி பேக் பண்ணுவோம் நாங்க அப்படின்னு. ஆனா நாளைக்கு நீங்க இதை எதிர்பார்க்கலாம். ரெண்டுமே ஒண்ணு சலிச்சது இல்லலாம். ஹர்திக் பாண்டியா ருத்ராஜ் கேக்வாட்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. யார் மேல சொல்லு. இன்னைக்குதான் உங்களுக்கு ஒரு ஒளி பிறந்திருக்கு, டான்ஸ் ஆடாதீங்க. சரி,
சரி நீ யார் கேப்டன்சி மேல யாருன்னு சொல்லு. ருத்ராஜ் நல்ல கேப்டன்கிறியா? ஹர்திக் பாண்டியா இஸ் பெட்டர் கேப்டன், நான் ஒத்துக்கிறேன். ஹர்திக் பாண்டியா இஸ் பெட்டர். ருத்ராஜ் நல்ல கேப்டன் இல்லைன்னு சொல்றேன். அப்ப ருத்ராஜ் ருத்ராஜ் நல்ல கேப்டன் இல்லையா? பண்ணிட்டீங்க அவனை. என்னடா பாட்லா ஆமாண்டா, என்ன இப்போ வேறதான் 20 மேட்சோ 25 மேட்சோ ஆடிருக்கான், 8 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். நல்ல கேப்டனா சொல்லுங்க. சிஎஸ்கேல வேற யார் நல்ல கேப்டன் இருக்கா? ருத்ராஜ் இல்லனா ஆயுஷ் மாத்திரை வேற போயிட்டான், அவனதான் கேப்டன் சொல்லிட்டு இருந்தான். ஆயுஷ் மாத்திரை காலி இப்போ. நான் சொல்லுவேன் 1000 வேற யார் ஆப்ஷன் இருக்கா சொல்லு அப்போ. வாய புடுங்காதீங்க, அடுத்தடுத்து போங்க, ப்ரெடிக்ஷன் போங்க, யார் நல்லா விளையாடுவான்னு போங்க. எதுக்கு என் வாய புடுங்குறீங்க? உங்களுக்கு சிரிக்கணும்னா தனியா போன் பண்ணி கேளுங்க, நான் சூப்பரா புலம்புறேன். இங்கெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம்ல வர கரெக்டா எடிட் பண்ணி போட்டு விட்டுருவோம், செருப்பா அடிப்பாங்க வந்து. சஞ்சு சாம்சன் 100 அடிச்சாரு பாத்தியான்னு, அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை அந்த அந்த ரீல பின் பண்ணேன். இப்ப நான் போய் திருப்பி ஏதாவது இந்த மாதிரி கேவலமா பேசினாதான் அடிப்பார் போல இருக்கு. திரும்ப ஏதாவது பேசி கொடுங்க. சஞ்சு சாம்சன் டாக் பண்ணி கமெண்ட் போடுவாங்க, அவர் வந்து பாத்துட்டு வந்து அடிப்பாரு. இப்ப பேசிட்டே இருக்கலாம், நல்லா அடிச்சாலும் திட்டலான்றீங்களா சஞ்சு சாம்சனை? ஆனா ருத்ராஜ் கேக்கோட தான் திட்டினேன் நானு SRH ரிவ்யூல. எதுவும் நடத்த முடியாது, நடக்காது தெரியும் எனக்கு. அவன் ரீல் போடலையே. பரவாயில்ல. இல்ல இந்த மேட்ச் போடாத, இந்த மேட்ச் ருத்ராஜ் போடாத. ஏன்னா ருத்ராஜ் கண்டிப்பா அடிப்பான், திருப்பி நீ திட்டு வாங்குவ. சோ அடுத்த மேட்ச் ரொம்ப பாத்து போவேன். பாத்தியா உசாரா சொல்றான் அவன். போறோம். ருத்ராஜ் அடிப்பான் தான் நானும் சொல்றேன். அடிக்க மாட்டான். எம்ஐயோட நல்ல ரெக்கார்டே இருக்கு ருத்ராஜ். அதுவும் இல்ல ரொம்ப நல்ல ரெக்கார்ட் இருக்கு. நீ திட்டு வாங்குறது முக்கியமா, ருத்ராஜ் அடிக்கிறது முக்கியமா? சொல்லு. ருத்ராஜ் அடிக்கணும் தான். ருத்ராஜுக்கு SRH அகைன்ஸ்டாவும் நல்ல ரெக்கார்ட் இருக்கு, பட் ஆனா அது ஃபயர் ஆகல. சூப்பரா ஆனாரு, 10 பால் 19 ரன். எனிவேஸ் அகைன் அவங்க பாசிட்டிவ்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். நான் ஹோம் கிரவுண்டுக்கு வந்தா அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் என்னன்னா அதுல ஒரு சில பாயிண்ட்ஸும் நான் சொல்லிடுறேன். எது ஒருவேளை பேட்டிங் கிளிக் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அதெல்லாம் தாண்டி திரும்பி பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சேஞ்ச் அண்ட் மறுபடியும் ஒரு wounded ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல இருந்து லூஸ் ஆயிட்டு வராங்க. பிளஸ் டீம் இஸ் ஆல்சோ ஈக்குவலி wounded. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் அவரை ஹாண்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நான் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா பேசினா கூட ஒரு சில ஸ்கெப்டிக்கல் ரீசன்ஸ்னால நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு. பட் பெர்ஃபார்ம் பண்ணாம போனா இந்த காரணங்களும் அவர் ஹாண்ட் பண்ணதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a tough phase for ருத்ராஜ் நெக்ஸ்ட் மேட்ச். இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டாவே அப்படிதான் சஞ்சு இருந்துச்சு. சாம்சன் எக்ஸெப்ஷனே கிடையாது. சஞ்சு சாம்சன் ஹஸ் டு பெர்ஃபார்ம் as a batsman. அதுல டவுட்டே வாங்க. இல்ல சஞ்சு சாம்சனுக்குமே லைக் நாளைக்கு ஆடப்போற வான்கேட் பிச்சுமே அவங்க T20 வேர்ல்ட் கப்ல ஆடின பிச் தான், இங்கிலாண்டோட 250 அடிச்சாங்க இந்தியாவுமே. ஸோ அதுவுமே அதுலயும் தான் சஞ்சு சாம்சன் 90 கிட்ட அடிச்சாரு. ஸோ அவருக்குமே பெட்டர் ரெக்கார்ட்ஸ் தான். ஆனா நாளைக்கு அவங்க பேக் ஆகணும். அதே மேட்ச்ல தானே வில் ஜாக்ஸ் நம்ம தோக்கடிக்கிற மாதிரி ஆனாரு. அப்புறம் என்ன ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையே, வந்துட்டாரு டீம்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. இல்ல முறையா ஆட மாட்டாங்க. கம்மின்ஸ் எப்பயோ வந்துட்டாரு, ஆடாம இருக்காங்க. 17 எப்பயோ வந்துட்டாரு, ஆடாம. செஞ்சுரில இருந்து வராரா? உள்ளுக்குள்ள சொல்லுது they might play MS தோனி ஆடிடுவாங்களோ. எனக்கு MS ஆடுவாங்கன்னு தோணுதுடா. எனக்கு அதான் அவங்க தோணிட்டே இருக்கு. MS ஒரு சான்ஸ் கொடுத்துறாங்க. அதான் எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா MS தோனிக்கா? இல்லடா MS தோனிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. வந்தா நீ எதை போடுறியோ இல்லையோ இதை மட்டும் கட் பண்ணி ரீல் போடுற அப்படின்றா. MS தோனிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. கார்த்திக் சர்மாக்கு பதிலா MS தோனிக்கு. டேய் பேச்சுக்கு தானே அன்கேப்டு பிளேயர். டேய் என்னடா அநியாயம் பண்றீங்க? அவர் எம்எல்ஏடா சார். அவர் பிரசிடென்ட் சார். இல்ல MS ஆட மாட்டாங்க. எனக்கு தோணுது ஆடிடுவாங்களோன்னு தான். தெரியல, பாப்போம். அவங்க சென்னை மேட்ச்ல ஆடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு எனக்கு என்னமோ தோணுது. பட் நாளைக்கு மேட்ச்ல தேவைப்படாது, அவங்க ஆடவும் மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவைப்படாதா? பார்த்து இந்த தைரியம் தான் எங்களுக்கு இல்ல. இதுக்கப்புறம் MS தோனி ஒரு 8 runs per over சேஸ் பாட்டில் பண்ணிட்டு MS தோனி மாதிரி ஃபினிஷர் தேவைப்படாதுன்னு சொல்றதுக்கு தனி தைரியம் தேவைப்படாதுங்கிறாண்டா. இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இது தேவைப்படாதுங்கிறத தாண்டி I don't want MS also to be exposed in this with this team, along with this team. I don't want MS also to get MS தோனி டெபியூட் பண்ண போறாரு. அடுத்த மேட்ச் MS கண்டிப்பா ஆடுவாங்க.
இந்த மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு போறாருங்க. ஜிடில ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஏன்னா சென்னை மேட்ச். ஆமா எனிவே சென்னை மேட்ச் பாயிண்டோட சேப்பாக் வந்தா அதோ எம்எஸ் தோனி வந்துட்டாரு, நம்மளுக்கு லக் வந்துச்சு, 2 பாயிண்ட் வந்துச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க பாருங்க. இது ஜிடி கூட ஜெயிச்சு. இல்ல எம்எஸ் தோனி வரலனாலே அந்த வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னையா, அதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னையா, 2 பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்தேன். ஜிடி கூட ஜெயிச்சிரும் எங்களுக்கே தெரியும். 30 அடிச்சாலே 20வது ஓவர்ல எடுத்துட்டு போய் தானே ஜெயிக்கிறாங்க அவங்க. சரி நாளைக்கு மேட்ச் வச்சு போயிடும், நம்ம எங்கேயோ போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஓகே நான் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். நான் சொன்ன அந்த மாதிரி தான், நம்ம கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் கோயிங் டு பி a ப்ராப்பர் மேட்ச். வரும் டீசன்ட் ஃபைட். மத்த நெயில் பைட்டிங்கா மத்த இதெல்லாம் எனக்கு தெரியல. இட்ஸ் கோயிங் டு பி a டீசன்ட் கான்டெஸ்ட். எம்ஐ ஒரு நல்ல செட்டப்ல இருந்து அவங்க திரும்பி வராங்க. சிஎஸ்கே இஸ் ஆல்சோ கமிங் வித் நாட் சோ பேக் டீம். அதனால ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ருத்ராஜுக்கு ஒரு கம்பேக் மேட்சா இருக்காங்கிறத பார்ப்போம். அண்ட் ஹர்திக் பாண்டியாக்கு இத்தனை மேட்ச் படல, அண்ட் அவருமே திருப்பி வந்துட்டு இப்போ மற்ற டீம்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கனால பம்டாப்பா வேற இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கு. லெட்ஸ் see எப்படி போகுதுன்ட்டு. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் வழக்கம் போல நான் என்னோட ஹோம் டீம் நான் பேக் பண்றேன், சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஈவன் தோ எம்ஐ ஹேஸ் ஸ்லைட் எட்ஜ், ஐ அம் கோயிங் வித் சிஎஸ்கே. அவ்வளவுதான். 3 எம்ஐனே 2 சிஎஸ்கே முடிச்சிருவோமாப்பா. அவன் சொக்கா போட்டு. ஓ 3 எம்ஐயா? இல்ல நானும் என்ன சொல்றேன்னா, ஏய் வாய் மூடியேந்து போடா. அவனுக்கு கிக் அவுட் பண்ணுங்க. அவனுக்கு கிக் அவுட் பண்ணுங்கடா இந்த மேட்ச்ல. ஏன்னா ருத்ராஜுமே எம்ஐயோட அடிச்சிருக்காங்க, சிஎஸ்கே தான் எட்ஜ் இருக்கு. ஆனாலும் அந்த கூலி போட ரிவ்யூல ஒரு தாத்தா கத்துவானே, ஏய் வெளிய போடா அந்த மாதிரி கத்துவானே. அப்ப நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன். வெளியேஞ்சு போடா நீ. வந்துட்டா அவனே சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு நான் லீவா வரேன். எனக்கும் வந்து சிஎஸ்கே எட்ஜ் இருக்குன்னு தோணுது, ஆனா நான் எம்ஐ பக்கம் தான் போறேன். டேய் இவனுங்க சரியான இவனுங்க இந்த வன்மவாதிகள்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து டீம் ப்ரிவியூ எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஒருத்தன் எலுமிச்ச பழம் ஊட்டின்னு இருந்தான் பாத்தியா? அந்த மாதிரி தான் யோகியும் எங்க வெங்கட் ப்ரோவும் ஊட்டி மேலே உட்கார்ந்து இருக்கானுங்க, அப்படியே பேசிட்டே இருப்பானுங்க. நான் டீசென்ட்டா வீடியோ 3 எம்ஐ 2 சிஎஸ்கே முடிச்சிடலாம் பார்த்தேன், ஆனா அவனை விட மாட்டானுங்க சார். ஏன்னா என் மேல தப்பு இல்ல. அவன் சிஎஸ்கே சொல்லுவான் சொல்லிட்டு போவான். இப்போ எம்ஐ அசஸ் லைட் எட்ஜா வெளியே போட போட்டாலே அடிக்கிறாங்கடா எங்கள. இங்க பாத்தீங்களா போட போன மேட்ச் சூப்பரா போய் மனசாட்சியோட பேசுறா. போன கேம்ல என்ன மாதிரி உங்க தாட்டில எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து ஃபயர் ஆடிருக்காங்கடா. இந்த மாதிரி ஒரு கேம் சிஎஸ்கே ஆடினாங்கன்னா நீங்க பவுலிங் போட்டு ரன் அடிக்கிறேன்னு சொல்றீங்கடா, ஆனா நீங்க இதெல்லாம் பர்பிள் கேப் ஹோல்டர். பர்பிள் கேப் ஹோல்டர் வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன அன்சுல் கம்போஸ் இருக்கான்ல வந்துவானுங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு கேம் நான் ஆடி இருந்தேன்னா ஸ்ட்ரவன் இந்நேரத்துக்கு ஊர் ஃபுல்லா டண்டோரா போட்டு சுத்தி இருப்பான், நான் தானே கப் அடிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு வரீங்க. அதனால கொஞ்சம் கூட ஜிடி அடிச்சதுக்குலாம் பெருமைப்பட முடியாதுடா. ஜிடி அடிச்சதுக்கு பெருமைப்படுத்த சுத்த சொல்றியா? அவன மாதிரி இப்ப நீ ஜிடி அடிச்சதுக்கு நான் நீ பெருமை பண்ண அவ்வளவுதானே. ஏப்ரல் 26 நான் உனக்கு காட்டுறேன். இரு நீங்க காட்டுவீங்கடா. கேட்காருக்கே பெருமை காட்டுனீங்க. சரி இல்ல எனக்கு இன்னொரு இது இருக்கு. அங்க சேப்பாக்கில வேற குஜராத் தமிழ்னு தான் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஜிடி மேட்ச் பாத்துக்கலாம். முடிஞ்சு 3 நாள் இருக்கே. ஜிடி மேட்ச் ப்ரிவியூக்கு வரணுமா இல்லையான்றது நாளைக்கு தெரியும். ஆமா அதோட தலைமுறை இந்த சேனல்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடும். ஆமா நானும் அதேதான். ஐபிஎல் முக்கியமா நாடு முக்கியமா நானும் போயிடலான்னு இருக்கேன். முட்டு இல்ல அப்படி மாத்தி மாத்தி ஒரு ஜிங்ஸ் போடுவேன். பீட நீ இப்படி இங்க பாரு, நீ இப்படி சொல்லுங்கடா, ஆனா இப்படி சொல்லுவேன். சரி யார் நல்லா ஆடுவா அத சொல்லுங்க. சரி அதெல்லாம் சொல்லணும். இப்ப இது முடிஞ்சிருச்சுன்னா இது அதுக்கப்புறம் அந்த யாரு நல்லா ஆடுவாங்க அந்த மாதிரி சொல்லிடணும். 2 பிளேயர் சொல்லுங்க. சிஎஸ்கே ப்ரெடிக்ஷன் முடிஞ்ச உடனே யார் நல்லா அடிப்பான்னு சொல்லணும். 2 பிளேயர் சொல்லுங்க. நீ ஆரம்பி. டேய் சொல்லாதடா. அவங்க சொல்லட்டும். நான் இப்ப ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் நான் சொன்னதான் அவுட் ஆயிட்டான்னு என்னையே சொல்லுவீங்க. நீ என்ன சொல்ற எனக்கு தெரியும். டெவால் பிரிஸ் நான் சொல்லவே மாட்டேன். நான் இன்னைக்கு எதுவுமே சொல்ல. எனக்கு 2 டீம்ல யாருமே அடிக்க மாட்டாங்கன்னு தோணுது.
சூப்பர், அவ்வளவுதான். ரைட். யோகி ப்ரோ வந்து 0. நீங்க ஹரி ப்ரோ? இல்ல நான் 2 டீம்லயும் எல்லாருமே அடிப்பாங்கன்னு சொல்றேன் நான். என்னடா பேசுறீங்க? என்னடா பேத்தி இருக்கீங்க இப்படி போட்டு எரி அவன் சொல்றது மட்டும் ஒத்துக்கிறா, அவனை கேளு திரும்ப. சொல்லியா ஒரு பேர் சொல்லியா சிஎஸ்கே இருந்து சொல்லி விட்டு முடிச்சு விட்டு ஒரு பேர் சொல்லியா. நீங்க எல்லாரும் ருத்து நல்லா ஆடுவாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அப்ப நான் ருத்து பேர் சொல்றேன். சூப்பர், முடிஞ்சது. அடுத்து ஹரி ப்ரோ. நான் வந்து சாம்சனோட கம்பேக் திரும்ப ஒரு கம்பேக் இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். திரும்ப ஒரு செஞ்சுரி அடிச்சா கூட ஆச்சரியப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, சிஎஸ்கே ஓபனர்ஸ் கான். டேய் நான் சொல்லலாம், இது ரிவர் திங்ஸ் ஆவாதுடா. நான் சொல்லல எதுவும் நடக்காதுடா. நீங்க சாம்சங் ருத்ராஜ் எடுத்துக்கிறீங்களா? அப்ப நான் தூபே எடுத்துக்கிறேன். நான் தூபே. இது எப்பயோ போயிடுச்சு. இது செத்த நாய் மேல எத்தனை லாரி என்ன போ. சரண். சிஎஸ்கே ஓவர். நான் குவிண்டன் டிகா எடுத்துக்கிறேன். நீங்க இப்படி ஆறீங்களா? நான் திலக் வர்மா. இல்ல ஏய், 2 டீம்லயே ஒரு பிளேயர் சொல்லிருக்கான் அவன். சிஎஸ்கேல ஒண்ணு, நாங்களும் மும்பைல ஒண்ணு சொல்லுவோம். நான் வந்து மும்பைல வந்து திரும்ப நவம்பர் எதிர்பார்க்கறேன். ஓ, இப்ப நாங்க சிஎஸ்கே முடிச்சிட்டு திருப்பி நீங்க மும்பை வருவீங்கன்றீங்களா? சரி, ஓகே. இல்ல திருப்பி அவங்க அதே ஆர்டர்ல வரட்டும். 7 வெயிட் பண்ணு, அவங்க அதே ஆர்டர்ல வரட்டும். இல்ல நான் சொல்லிட்டேன், சிஎஸ்கேல வந்து பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் எதிர்பார்க்கறேன். அதான் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சன் எதிர்பார்க்கறேன். மும்பைல வந்து நவம்பர் எதிர்பார்க்கறேன். ஆமா ஆமா ஆமா, ஓகே. ஈக்குவலா முடிச்சு விடுங்க. சிஎஸ்கேல இருந்து ருத்ராஜ், மும்பைல இருந்து யாரு நிறைய ரன் அடிச்சிருக்கா அவன் அவுட் பண்ணி விடுவோம். அது நவம்பர் தான் தம்பி. சொல்லுப்பா, சொல்லு. நான் வந்து ஒன்னே மாத்திக்கிறேன். நான் சிஎஸ்கேல டிவால் பிரவிஸ், எம்ஐல வந்து ஹார்திக் பாண்டியா. சூப்பர். நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், எம்ஐல வந்து திலக் வர்மா சொல்றேன். நான் வந்து என் கூட வரியா? நான் வந்து அஸ்வினி குமார் எம்ஐல, அப்புறம் சிஎஸ்கேல வந்து சிவம் துபே. ஓ, என்னடா நான் ரிவர்சிங் பண்றேன்னு சொல்லிட்டு நான் சொன்னதே 2 பிளேயர் நீயும் சொல்லிருக்க. யார்? நானா? ஏன்னா அவன் அப்படி வருவான், நான் இப்படி வரக்கூடாதா? எனக்கு புரியல. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்தா 0 ஆயிடும். அது அவங்க பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துப்பாங்க. உங்களுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் அவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னா அது நெகட்டிவ் தான் நான் சொல்றேன். ஏய், நீ லாஜிக்கலா பேசுற, நியாயமா பேசுற. போடா வேற 99 ரன்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு அவன் உயிர் எடுக்கிறான். ஸ்பென்சர் ஜான்சனோட வருகையை பத்தி ஒரு 2 மினிட்ஸ்க்கு பேசிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்றேன். ஸ்பென்சர் ஜான்சன் ஆட போறேன்னு சொல்லிருக்காங்க, வருகலாம் இல்ல. நான் இன்டர்வியூவே பார்த்தேன். ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் ஃபிட் டு ப்ளே அண்ட் ஹி வுட் ப்ளே டுமாரோன்னு சொன்னாரு எரிக் சிமன்ஸ். எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? நீ முகேஷ் அவர் பிளேஸ்ல இவர் ஆடிட்டு தோனி இல்லனா கார்த்திக் சர்மா யாரா ஆடிக்கலாம். தோனி ஆடுவார் தான் நினைக்கிறேன். தோனி கரெக்டா தான் இருக்கும். தோனி ஆடுவார் தான் நினைக்கிறேன். இவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா நினைக்கிறேன். சோ இப்போ உங்க லைன் அப் எப்படி? அதுவும் ஃபுல்லாவே ஆடிடுவார்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தாங்க, ஆடுனா ஃபுல் பிளேயிங் 11, ஆடலன்னா ஆடவே மாட்டாரு. அதுதான் என்னோட இது. இப்போ லைன் அப் எப்படி இருக்கும்னா ஆஸ் யூசுவல் ருத்து சாம்சன், 3ல உர்வில் பட்டேல்னு வெச்சுக்கோ, சும்மா இப்போதைக்கு சொல்றேன். அப்புறம் 4 கர்ண, 5 சர்ஃப்ராஸ், 6 தூபே, தோனி, ஓவர்டன். சோ நம்பர் 8 வரைக்கும் 7 தோனி, ஓவர்டன், 8 வரைக்கும் ஓவர்டன், 9 நூறு கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன், கப்பி சிங், 11 அன்சுல் கம்போஜ். புரியல 100 அகமதுடா, 9th யாரு? 100 கம்போஜ், 100 ஸ்பென்சர் ஜான்சன், கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன். நல்லா தான இருக்குல அவன். ஆமா, குர்ஜப்னீத். சோ பவுலிங் பார்த்தனா குர்ஜப்னீத், ஸ்பென்சர், ஓவர்டன், கம்போஜ், அது இல்லாம ஓவர்டன் போடுவாரு. சோ 100 அகமது இருக்காரு. ஆமா, நீ உனக்கு ஃபுல் பேஸ் அவுட்டா? உனக்கு வான்கடையில ஒரு ஸ்பின்னர் ஆடுறது தப்பு. வான்கடையில கரெக்ட் தான். ஆனா 100 அகமது ஆடக்கூடாது. அப்ப வான்கடையில பாத்தீங்கன்னா 100 அகமது ஆடுவீங்க. யார் ஆடுவா? ஒரு அட்டாக்கிங் போலர் அகில் ஹுசேன் தான் ஆடுவேன் நானா இருந்தா, டிஃபென்சிவா போடுறதுக்கு. என்ன கேட்டா மேட்ச் ஷாட் அப்படியேங்க, ஒண்ணுமே இல்ல, மாத்தவே வேணாம். ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா ஊர்வில் பட்டேல், மேட் ஷாட்டுக்கு பதிலா அகில் ஹுசேன் மட்டும் மாத்தி அந்த ஜெயிக்கலாம். தோனி
வேணாங்க. நான் சொல்றது அவர் கண்டிப்பா ஆடியே ஆவாரு அப்படின்னா ஓகே. நான் அப்படி அதுவும் அன்சர்டைனா தானே இருக்கு. தோனி 100% ஆட போறாருன்னு சொல்லு. ஆனா இப்போ எனக்கு தோனி இப்ப ஆடுவாங்கன்னு தான் நம்ம சொன்ன தோணுது. லைனப்ல 5 பியூர் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஒண்ணே சிவம் ஒண்ணு. துபே 6th இப்ப பவுலர். நான் சொன்னது வந்து ஏன் ஆசை. இப்ப நான் சொன்னல ஊர்வில் பட்டேல் மட்டும் ஆயுஷ் மாத்திரை பிளேஸ் மேட் ஷாட்டுக்கு பதிலாக அகில் ஹுசைன் அதை பண்ண மாட்டாங்க. அழகா நம்பர் 3ல மேட் ஷாட் இறக்குவாங்க பாருங்க. நான் சொல்ற சிஎஸ்கேவோட 11 ருத்ராஜ் கிக்வாட், சஞ்சு சாம்சன், மேட் ஷாட், கர்ணன், இவரு டெவால் பிரேவிஸ், சர்ஃபராஸ் கான், சிவம் தூபே, ஜெமி ஓவர்டனு, இவரு அவர் பேர் என்ன, அன்சுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சனு. அது will go with that. அந்த 11 தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க மேட்ச் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் 4 ஃபாரின் பிளேயர் தான் ஆட முடியும். நீ வந்து ஜேமி ஓட்டன், நூர் அகமது கண்டிப்பா ஆடிடுவ, டெவால் பிரீஸ் கண்டிப்பா ஆடிடுவ. அப்புறம் 4வது ஆளு தான் ஸ்பென்சர் ஜான்சன். அப்ப நீ மேட்ச் ஆட்ட உட்கார வச்சா தானே ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட முடியும். ஜேமி ஓவர்டன் அப்போ ஸ்பென்சர் ஜான்சன் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க ஆட மாட்டாங்க. அவர் பவுலிங் கோச், கேப்டன், கேப்டனா டாஸ் போடுற அன்னைக்கு அது டாஸ் போடுறப்போ என்ன அதெல்லாம் அந்த கோச்சிங் யூனிட்டே மதிக்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. கேப்டன் சொன்னாரா, ருத்ராஜ் கேக்வாட் சொன்னாரா, அதான் எனக்கு நம்ம பண்ணிட்டோம். சொல்லிட்டேன் மேட்ச் ஷாட் ஆடுவாங்க அவங்க. ஆனா மேட்ச் ஷாட் ஆடிடுவாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஸ்பென்சர் ஜான்சன் ஆனா உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பவர் பிளேல அது மும்பைல ஸ்விங் ஆகும். பவர் பிளேல 140 145 போடுவார் ஈஸியா. 145 போடுவார் அவரு. என்னடா பண்ணே வர்ற வேகத்துக்கு பந்து வெளியே போகும். ஓகே, வாங்கடையில நீங்க சொன்ன மாதிரி 2 ஸ்பின்னர் தேவைப்படாதுதான். அவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்களான்றது டவுட் தான். வில் ஜாக்ஸ் வந்துருவாரு, இல்லன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்துருவாரு. 2 தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட் அவங்க ஆட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க 11 மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் மட்டும் எங்கேயாவது மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேலன்ஸ்ல எந்த சேஞ்சும் இருக்காது. ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் ஆடுவாங்க. மாதிரி ஒரு பவுலரை வாங்கி வச்சு உட்கார வச்சிருக்கானுங்க பாரு. இல்ல அவர் ஃபார்ம்ல இல்ல. ஓகே, அவர பர்பிள் கேப்புக்கு வேற சொல்லிருக்காங்க. பர்பிள் கேப்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நரேஷ் சொன்ன ஆள் வந்து 3 மேட்ச் ஆடிருக்கான். அப்ப கூட ஒன்னே விட அதிகமா விக்கெட் எடுத்துருக்கேன். லாங் டோர்னமெண்ட் பாக்க தானே போறீங்க. நாளைக்கு 5 இன்ஜூரியில போயிடுவாங்கறியா மறுபடியும் மோசின் கானு. ஸ்பென்சர் ஜான்சன் பத்தி பேசியாச்சு. நாளைக்கு வருகையினால எனக்கு எதுவும் அவர் வர்றதுனால எனக்கு எதுவும் ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியல. பாப்போம். பும்ராக்கு விக்கெட் வேணுமா சொல்லு, நாளைக்கு வாங்கி தரேன். அது அவர் உழைச்சி எடுத்துக்கிடுவான். நீங்க போய் இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சரியா, ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு இந்த ஜிங்ஸ் போடுறவங்க எல்லாம் கை கால் விளங்காம போயிடும். நாளைக்கு சிஎஸ்கே ஜிங்ஸ் போடுறவங்க எல்லாம் சொல்லிட்டேன் நான். இதுக்கு மேல உங்க அப்போ ஒண்ணு வச்சுப்போம். நான் மெசேஜே ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நம்ம குரூப்ல. தோத்துட்டா அவ்வளவுதான் துண்டு. நான் அடுத்த அந்த சிஎஸ்கே ரிவ்யூ மேட்ச்ல பிரேம் வச்சுட்டு அந்த துண்டு எடுத்து இப்படி அப்படி எடுத்து போறேன். நான் இந்த வீடியோல ஓப்பனா சொல்றேன் அந்த ரிங்கில இப்படி தூக்கி போடுறேன். ஓகேவா, நான் சால்வா போய் வாக் ஓவர் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து நான் பேசாம இருந்தாவா இல்லன்னா நான் பேசினாலும் இது நடக்குமா? பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு இருந்து பேசாம நீங்க தோத்துட்டீங்கன்னா துண்டு போட்டுருவல. அவ்வளவுதான். சட்டை எழுதி போடுறேன், நான் வாக் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப நாளைக்கு மெசேஜே பண்ணல. நாளைக்கு வந்து அந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்ன்றது வந்து அப்பதான் தெரியும். அதான் ரீக்ரியேட் பண்றோம். ஒண்ணு சிஎஸ்கேக்கு சம்பவம், இல்ல எம்ஐக்கு சம்பவம். 2 பேர்ல ஒண்ணு அந்த கண்ணாடி போட்டவன் செதருவான், இல்ல அங்க செதரும். ஆனா ஸ்ட்ராங் கால் எடுக்கணும். மும்பை இந்தியன்ஸ் எடுத்த மாதிரி சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங் கால் எடுக்கணும். தீபக் சகர், சதுல் தாக்கூர் எல்லாம் உட்கார வச்ச மாதிரி அழகா போய் சிவம் துபே ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் பிளேஸ்ல தோனி உட்கார வைக்க கூடாது. நீங்க அவர் பவுலிங் போடுறது தோனி யூஸ் பண்ற மாதிரி பிரசாந்த் வீர் ஆடலாம். நான் உட்காரவே வைக்கிறேன். உட்கார வச்சு பிரசாந்த் வீர் ஆடுவேன். அவருக்கு ஷார்ட் வெரைட்டி இருக்கு. யார்கர் அந்த இப்படி லேப் ஷாட் எல்லாம் ஆடுறாரு. வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. பிரசாந்த் வீர சிவம் துபே உட்கார வச்சு ஆடினாரு. சூப்பரான ஒரு இது. அவரை விட விலை ஜாஸ்தி. ஆமாவா, சிவம் துபே எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணாங்க? 18 கோடியா? 14 கோடி தான் கொடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சிவம் துபே கம்மி தான். பிரசாந்த் வீரை விட சிவம் துபே கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. பிரசாந்த் வீரே ஆடி அவனே சொல்லிட்டான் ஷார்ட் வெரைட்டி இருக்கு. அப்புறம் என்ன மேட்ச் ஷாட்டே ஆடுங்க. ஷார்ட் இல்லங்க, ஷார்ட் வெரைட்டி இல்ல, ஷார்ட் வெரைட்டி. ஆமா மேட்ச் ஷாட் தானே. சரி, இது குட் நைட், பை. சரி, நாளைக்கு துண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் ஒண்ணும் பேச மாட்டேன் நாளைக்கு குரூப்ல. மேட்ச் ஷாட் ஆடினாலே, மேட்ச் ஷாட் பிளேயிங் 11 அப்படி வந்ததுனாலே, இல்ல ருத்ராஜ் சேம் பிளேயிங் 11 வந்தாருனாலே நான் அப்பவே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிடுறேன். நான் ரிவ்யூக்கு வர மாட்டேன். நான் சொல்றேன் அப்பவே. அதான் தோனி 2009 சொன்ன மாதிரி from some hours consider me retiredங்கிற மாதிரி மேட்ச் ஷாட் பிளேயிங் 11ல இருக்காருன்னு தெரிஞ்சாலே கன்சிடர் மீ கிவிங் அப் ஆன் சிஎஸ்கே. சரி, துண்டு ரெடி பண்ணிக்கோ, நாளைக்கு பாப்போம்.
எம்ஐ மேட்ச் அதெல்லாம் okay தான். சரி. பை. ஓகே, நன்றி, வணக்கம், குட் நைட். தூக்கம் வருது எனக்கு. பை. சரி, அதான் அதாவது மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்னன்னா 3 பேர் எம்ஐ ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கிறோம், 2 பேர் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ ஆன் திஸ் நோட் நாங்க வந்து இந்த மேட்ச் முடிஞ்சோடனே மேட்ச் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் முல்ஸ் பை. அது சிஎஸ்கே விளையாடுறத பொறுத்தா இருக்கு. நான் உங்க சந்திப்போமா மாட்டோமா ரிவ்யூல. அதெல்லாம் 5 பேரா சந்திப்போமான்னு தெரியல. இந்த வீடியோல இருக்கோமோ எந்த டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க எல்லாரும் வரணும். சத்தியம் பண்ணுங்க. நான் ஓடுகாலி இல்லை நானு. சரி, சத்தியடா. சத்தியம் பண்றேன். ஓடுகாலி தோத்தாலும் ஜெயிச்சாலும் சத்தியம்டா. ஓகே, அடுத்துடன் இந்த வீடியோ நாங்க இனிதே 5 பேருமே வந்துருவோம். பை பை பை. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்